பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த உலகத்திலே விலை மதிப்பெற்றது என்னது என்று பார்ப்போமானால் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, உலகத்திலே உண்மையாகவே விலை மதிப்பெற்றது என்னது அப்படின்னு கேட்டா இந்த டைம் தான். இந்த டைம் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த செகண்டு இப்பொழுது இல்லை. என்னால் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பொருட்களை செலவு பண்ணாலும் என்னால் அந்த நேரத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. அதனால இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல நாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நாம் வாழ்கிற இந்த நாட்கள் நம்ம பிரயோஜனமாய் நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், சோம்பேறியே எறும்பினிடத்துல போய் அதனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் சோம்பேறித்தனமா இல்லாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். என் நேரத்தை, என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு நான் நாளைக்கு செய்கிறேன், இல்ல மறுநாள் நான் செய்கிறேன், இல்ல இன்றைக்கு சாயந்தரம் செய்கிறேன் என்று நம் நேரத்தை தாமதித்து கொண்டிருப்போமானால் நமக்கு இருக்கிற டைம் எல்லாம் வீணா போகும். அதனால நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதபடி நம்ம எடுக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் நிற்போமானால், அது நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய படிப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல பிளானா இருந்தாலும் சரி, நாம் எடுக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் எப்பொழுது செய்ய வேண்டுமோ அது அந்த நேரத்திலே நாம் ஒழுங்கு பிரகாரமா நாம் செய்தோமானால் நிச்சயமா நம்மளால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஒரு வயதான ஒருவர் தன் மரிக்கிற தருவாயிலே தன் மகனை அழைத்து 3 வகையான கடிகாரத்தை அந்த மகனுடைய கரத்திலே கொடுத்தார். முதலாவது கடிகாரம் அது ஓடவே இல்லை, அது ரொம்ப ஸ்டாப் ஆகி நின்றது. 2வது கடிகாரம் ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கொண்டிருந்தது. 3வது கடிகாரம் சரியாக துல்லியமான நேரத்தை வெளிப்படுத்தினது. அப்ப அந்த பையன் அதை பார்த்து கேட்டான், எதற்காக இந்த 3 வகையான கடிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த தகப்பனார் சொன்னாராம், அந்த ஓடாத கடிகாரம் என்பது காலத்தை வீணாக்குபவன். அது ஸ்பீடா ஓடுகிற கடிகாரம் என்பது அவன் அவனுடைய இலக்கை சீக்கிரமாய் ஓடி அவன் அடைந்து விடுவான். ஆனால் திரும்பி பார்க்கும்பொழுது அவன் வாழ்க்கையை சரியான ரசனையோடு ரசித்திருக்க மாட்டான். 3வது கடிகாரம் சரியாகவும் துல்லியமாகவும் நேரத்தை கணிக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் ரசித்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஷெட்யூலோட நாம் வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்கிறவன் தான் அந்த 3வது கடிகாரம் என்று தகப்பனார் சொன்னாராம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த கடிகாரத்துல நீங்க எந்த கடிகாரமா இருக்க போகிறீங்க? நான் இன்னமும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலம் என்பது கடந்து போனா திரும்பாது. அதனால கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டையும் வீணாக்காமல் நம்ம என்ன செய்யணுமோ அது சரியா செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நம்மளால பார்க்க முடியும். 2வது, இந்த காலம் என்பது பொன் போன்றது இல்லைங்க, பொன்னை விடையும் மேலானது. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அதுதான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விஷயத்தை நாம் இழந்து போனோமானால் நிச்சயமா நம்மளால அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த செகண்டை நீங்க இழந்தீங்கன்னா இந்த செகண்ட் உங்க வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. அதனால நாளைக்கு செய்வோம், மறுநாள் செய்வோம் என்று ஒரு காரியத்தை தள்ளி போடாதபடி ஒரு தீர்மானம் இருதயத்துக்குள்ள கடந்து வரும்போது நான் அதை இன்றைக்கே செய்வேன் அப்படி என்று சொல்லி நேரம் கிடைக்கும் போது இந்த காரியத்தை செய்வோம் என்று நினைத்தால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையுமே நம்மளால செய்ய முடியாது, ஒரு சக்சஸையும் பார்க்க முடியாது. எனக்கு கிடைத்த இந்த நேரத்தை நான் அதற்காக ஒதுக்கி நான் எடுத்த தீர்மானத்தை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நீங்க எப்போ உங்க மனசுல ஒரு காரியம் தோன்றுகிறதோ அப்பொழுதே அதுக்கான நேரத்தை நீங்களே ரெடி பண்ணி விட்டு இந்த காரியத்தை நீங்க செய்வீர்களானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு நம்மளால போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில இந்த நிமிடம் என்பது ரொம்ப சின்ன விஷயம் போல நமக்கு தெரியலாம், ஆனா அது ரொம்ப பெரிய காரியம். நம்மளால திரும்ப பெறவே முடியாது. அதனால எப்படி அந்த குளோக்குள்ள இருக்கிற அந்த முள்ளு ஓடிக்கொண்டே இருக்கிறதோ எதை பத்தியுமே அது கவலைப்படுகிறது இல்லை, அது சுத்தி கொண்டேதான் இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதை பத்தியுமே கவலைப்படாமல் நம்ம எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருந்து எதையும் சொல்லுகிறது போல அதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு நேரம் உண்டு. நாம் செய்ய வேண்டிய காரியத்திற்கு தக்க சமயத்தை பார்த்து நம்ம அந்த காரியங்களில் முழு முயற்சியோடு நாம் ஈடுபடும் போது கர்த்தருக்குள்ள ஜெபித்து நம்ம அந்த காரியத்துல ஈடுபடும் போது அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கி தருவார்.
அதனால எனக்கு பிரியமானவர்களே, காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதிலே சொல்லப்படுகிற அநேக தீர்க்க தரிசன விஷயங்கள், அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்பொழுது தேசங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. தேசத்திற்கு விரோதமாய் தேசம் எழும்பி யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அதனால நான் நாளைக்கு மனம் திரும்புவேன், நான் நாளைக்கு சபைக்கு போவேன், நான் நாளைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் நினைக்காதபடி இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நிமிஷமே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களே கடைசி காலமானபடினால் இந்த காலத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை பிரயோஜனப்படுத்தி நாம் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு கர்த்தருடைய வருகையிலே இந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும்படி தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியால் நாம் இந்த நேரத்தையும் நாம் இந்த காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் தாமதம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருப்பார். நம்முடைய வேலையிலே நமக்கு ஒரு உயர்வு வர வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருப்பார். ஆனால் நாம் சோம்பேறித்தனமா இருப்பதனால, நாம் சில காரியங்களை தள்ளி போடுவதனால நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனால காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய தினம் என்று நினைக்காமல் செய்ய வேண்டியதுக்கு இன்றைய நாள் தான், இந்த நாள் தான் சரியான நேரம் என்று நினைத்து எப்பொழுதே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் அதன் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப விலையேறப்பட்டது. அடிக்கடி நீங்க கிளாக் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சோம்பலா இருக்கும்போது, என்னால முடியாது, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு நிமிஷம் உங்க கரண்ட் வாட்ச் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த முள் எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ நானும் அப்படிதான். இந்த செகண்ட் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போனா என்னால் இது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்த போகிறேன். எப்படி அந்த ஓடாத குளோக்கை போலையா, அல்லது அவசரத்துல ஓடுகிற அந்த குளோக்கை போலையா, இல்ல நிறுத்தி நிதானமாய் ஓடுகிற அந்த குளோக்கை போல என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாய் ஒவ்வொரு செகண்டையும் கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கஷ்டப்படாம இதையும் நம்மளால சாதிக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக கர்த்தர் கொடுத்த கிருபையில இதயத்துக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து அந்த நேரத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்று நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி உங்கள் காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் முயற்சி செய்கிற, உங்கள் விரும்புகிற, உங்க அப்பா வாஞ்சிக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்து அவங்க எடுக்கிற முயற்சியிலே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க, கிருபையா நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.